ஓம் நம சிவாய. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத காசி விஸ்வநாதர் திருக்கோவில் கம்போங் ஸ்ரீ லாலாங்குழுவாங் ஜஹூர் அன்பான பக்தர்களே, உங்கள் எல்லோருக்கும் பாரதி திருமகனின் பணிவான பாசமான வணக்கத்தை, சிவராத்திரி நல் வணக்கங்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருப்பது என்னன்னா, சிவராத்திரி விரத முறைகள். அடிப்படையானவற்றை எல்லோருக்கும் புராணம் தெரிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்ற அவசியம்தான். ஒருவேளை தெரியவில்லை என்றால் அடிப்படையான சில விஷயங்களை எளிய தமிழிலே அடியேன் சொல்லவிருக்கின்றேன். ஒன்றுமே இல்லைங்க, சிவராத்திரி அன்னைக்கு நாம் அனுஷ்டிக்கணும்னு ஒரு 4-5 விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். முதல்ல திருநீர், நெற்றி நிறைய திருநீர் அணிய வேண்டும். பொதுவாக சொல்லுவாங்க தெரியுமா, நீரில்லா நெற்றி பாழ், நெய்யில்லா உண்டி பாழ். நம்மளுக்கு முதல்து மறந்து போகும், 2வது நிச்சயமாக ஞாபகம் இருக்கும். நெய் ஊற்றி சாப்பிடுவோம், ஆனால் நீர் பூசிய நெற்றியோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு அற்புதமான பாடல், மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. அடுத்தது என்னன்னா, ருத்ராட்ச மாலை அணிவது. இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது சிவன் அம்சமாகவே கருதப்படுகிறது. சிவபக்தர்கள் ரொம்ப விரும்புகிறது ருத்ராட்சங்க. அதுக்கு ஒரு நல்ல தெய்வீக கதை சொல்கிறேன். தெய்வீக கதை என்றால் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? திரிபுராசுரன்னு ஒரு அசுரன் தான். அந்த அசுரன் மிக கொடுமையான துன்பங்களை தேவர்களுக்கு கொடுத்து வந்தான். அந்த தேவர்கள் தொல்லை தாங்காமல் சிவனை பிரார்த்தித்தார்கள். அதனால் சிவபெருமான் கண்களை மூடாமல் 1000 ஆண்டுகள் தவம் செய்தார். பிறகு இந்த அசுரனை முடிப்பதற்காக அகோர அஸ்திரம் ஒன்றை தயார் செய்ய சிவபெருமான் தன் 3 கண்களை திறந்தவுடன், நெடுநாள் கழித்து 1000 ஆண்டுகள் கழித்து திறந்தவுடன் அந்த கண்களிலிருந்து கண்ணீர் நிலத்திலே சடசடவென்று விழுந்தது. அந்த விழுந்த கண்ணீர் அப்படியே துளிர்த்து எழுந்து விளையும் மரமாக மாறி விளைந்த மரமானது. அந்த மரம்தான் ருத்ராட்ச மரம். ருத்ரன் என்பது சிவனுக்கான பெயர், அக்ஷம் என்பது கண்ணுக்கான பொருள். அந்த ருத்ராட்சம் என்பது சிவபெருமானின் அருளாக நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஆன்மீக அடையாளம். ருத்ரன் கண்களில் இருந்து வந்ததால் ருத்ராட்சம் என்ற பெயர் பெற்றது. ஒரு விஷயம் தெரியுங்களா, பிறக்கும் போதே விதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எந்த விதைக்குமே ஓட்டை இருக்காது, துவாரம் இருக்காது. ஆனால் வரும்போதே இந்த துளையுள்ள விதையாக வருவது இந்த ருத்ராட்சம்தான். எல்லா மனிதர்களும் இதை கோர்த்து மாலையாக்கி சிவனுடைய அருளை பெறுவதற்கு சிவனின் பக்தர்களாகி இதை போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற அன்புதான் சிவம். இந்த ருத்ராட்சம் தெய்வீக விண்ணுக்கும் நாம் இருக்கும் மண்ணுக்கும் பந்தம் ஏற்படுத்தும் தெய்வீக பொருள். இதை நம்ம போட்டுட்டோம்னா ஆன்மீக சக்தி, தூய்மை, அமைதி, ஞானம் எல்லாம் நமக்கு கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயங்க, சிவபெருமானே நம்மோட இருக்கிறதாக ஒரு ஐதீகம். இன்னொன்று, நாம் வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ருத்ராட்ச மாலையை கையில் வைத்து கொண்டு மந்திர ஜபம் செய்யும் போது அது நிச்சயமாக பலிக்கும் என்பது நமக்கு சிவராத்திரி விரதம் தரக்கூடிய அற்புதமான ஒரு பலன். 3வது, நாம ஜபங்க. அதை சொல்கிறோம், இதை சொல்கிறோம். ஒரு நாளைக்கு பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் கணக்கெடுத்து பார்த்தோம் என்றால் பின்னால் ரொம்ப விந்தையாக கூட இருக்கும். சில விஷயங்கள் ஆபத்தானது கூட பேசிடுவோம், சில விஷயங்கள் அவசியமானதை பேசுவோம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை,
நமசிவாய நாமத்தை சொல்லி கொண்டிருக்கலாமே. அடுத்து சிவாலயத்துக்கு செல்லணும். 108 வலம் வரணும். 4 கால பூஜை செய்யும் சிவபெருமான் அபிஷேக பிரேயர் அல்லவா. அதனால் வில்வதளம், நெய், பால், தயிர், தேன், கரும்பு, சந்தனம் எல்லாம் அவருக்கு நாம் அபிஷேகம் செய்தல் மிக மிகச் சிறந்தது. உபவாசம்ங்க, தினம் சாப்பிட்றோமோ இல்லையோ, அன்றைக்கு சிவராத்திரி அன்றைக்கு முழு உபவாசம் இருந்தால் சிவனுக்கு அது பிரீதியானது. அல்லது ஒரு பொழுதாவது இருக்க வேண்டும். முக்கியமான செய்தி படிக்க வேண்டியது, பாட வேண்டியது சிவபுராணம், லிங்காஷ்டகம், நடராஜர் 10, சிவ பஞ்சாட்சர சோஸ்திரம், கோளறு பதிகம், தேவாரம், திருவாசகம். ஒன்றுமே இல்லைங்க, இந்த கோளறு பதிகத்தை சொன்னாலே, சிவராத்திரி விரதமும் இருந்தாலே நமக்கு எந்த நோயும் அணுகாது, நலமாக வாழலாம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இதைப் போல நாம ஜபம் செய்வோம், திருநீரு பூசுவோம், ருத்ராட்சம் அணிவோம், ஆலய வலம் செய்வோம். நிச்சயமாக சிவன் நமக்கு அருள் செய்வார். மேலும் கதைகள் என்னென்ன நாளை சந்திப்போம், சிந்திப்போம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. ஓம் நம சிவாய.